இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையினுடைய ஆலயம் விரைந்து வந்திருக்கிறோம். வாழ்க்கையிலே பல்வேறு விதமான துன்பங்கள், துயரங்கள், வியாதி, வருத்தங்கள் நம்மை வாட்டி வதைக்கிற இந்த சூழலில் திருப்பாடல் 121 சொல்வது போல, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உன் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உன்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, கண்ணயர்வதும் இல்லை. நீ போகும் பொழுதும் காப்பார், உள்ளே வரும்பொழுதும் காப்பார், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் காத்திடுவார். உன்னை காக்கின்ற அவர் உறங்குவதும் இல்லை, கண் அயர்வதும் இல்லை என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த அன்னையினுடைய ஆலயம் தேடி வந்திருக்கிறோம். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? என்னுடைய துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து, வியாதி வருத்தத்திலிருந்து என்னை விடுவிக்க யார் இருக்கிறார்கள் என்ற கேள்விகளோடு வந்திருக்கிற இவ்வேளையிலே அன்னை மரியாள் தன்னுடைய வல்லமைமிக்க பரிந்துரையால் உங்களுடைய கவலை, கண்ணீர், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் கொண்டு செல்கிறார். ஆண்டவரிடமிருந்து உங்களுக்கு அருளையும் ஆதரவையும் அரவணைப்பையும் நிறைவாக பெற்றுக் கொடுக்கிறார் என்பதிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கிற அன்னையை ஏன் நாம் தேடி வர வேண்டும்? பல்வேறு விதமான துன்பங்கள் நம்மை வருத்துகின்றது, வருத்தத்தில் ஆழ்த்துகின்றது. நான் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தடைபட்டு கொண்டே இருக்கிறது. என்னுடைய குடும்பத்தில் நற்காரியங்களே நடைபெறுவதில்லை. என்னுடைய குடும்பத்திலே சுப காரியங்களுக்கு பதிலாக துயர செய்திகளையே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பட்ட காலிலே படும், கெட்டக்குடியே கிடும் என்பது போல நான் எதை எடுத்தாலும் தோல்வியே, நல்ல காரியமே என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதில்லை என்கிற ஒரு ஏக்கத்தோடு பலர் இங்கே வந்திருக்கலாம். அங்கே நாம் அன்னையை அலங்கரித்து வைத்திருக்கின்றோம். அந்த அன்னையினுடைய உருவத்தை பார்க்கிற பொழுது நம்ம பார்க்கிறோம், 2 வான தூதர்கள். வலதுபுறத்தில் இருக்கிறவர் முடிச்சுகளோடு இருக்கிற அந்த கயிறெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அன்னை மரியாள் அந்த முடிச்சுகளை எல்லாம் அவிழ்க்கிற, உங்கள் துன்பத்திலே எதையெல்லாம் தடைபடுகிறதோ, உங்கள் குடும்பத்திலே எதையெல்லாம் தடைபடுகிறதோ, எதையெல்லாம் இன்னும் கட்டி வைக்கப்பட்டு இருக்கிறதோ அதையெல்லாம் அவிழ்க்கிற ஒரு அன்னையாக இடதுபுறத்திலே பார்க்கிறோம். அப்படி அவிழ்த்து விடுகிற அந்த துன்பங்கள், அவிழ்த்து விடுகிற பல்வேறு விதமான வியாதி, வருத்தங்கள், வேதனைகள் எல்லாம் மீண்டும் சிக்கலை போல உங்களை சுற்றி கொள்ளாமல் இருக்க இன்னொரு தூதர் அதையெல்லாம் எடுத்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக நம்ம விவிலியத்தில் இப்படி வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு தீய ஆவிகளை விரட்டி விட்ட பிறகு இப்படி சொல்லுவார், தீய ஆவி எந்த மனிதனிடமிருந்து அது அகன்று சென்றதோ எல்லா இடங்களையும் சுற்றி அலையும். எனக்கு ஏதாவது ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி தெரிந்து கொண்டே இருக்கும். மீண்டுமாக அந்த இடத்திற்கு வருகிற பொழுது அந்த வீடு நன்றாக சுத்தம் செய்து ஒட்டரெல்லாம் அடித்து கிளீன் பண்ணி அது ரொம்ப கிளீனாக இருக்கிறத பார்க்குற பொழுது அந்த ஆவி மீண்டுமாக அந்த வீட்டிற்குள்ளாக சென்றுவிடும். இதை நம்முடைய உள்ளத்திற்கு கடவுள் ஒப்பிடுகிறார். பல்வேறு விதமான பாவங்கள், பல்வேறு விதமான தீய நாட்டங்கள் இதனால் அலைகழிக்கப்பட்டு கட்டப்பட்டு இருக்கிற நம்முடைய வாழ்வு அன்னையினுடைய பரிந்துரையால் ஆண்டவர் இயேசு இந்த எல்லா விதமான துன்பத்திலிருந்தும் நம்மை விடுவித்த பொழுது நாம் கடவுளுக்கு ஏற்ற முறையில் நம்முடைய ஆன்மாவை வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அதே துன்பங்கள், அதே துயரங்கள், அதே கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி கொள்ளுகிறது. ஆகவே அது நம்மை மீண்டும் ஆட்கொள்ளாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம்.
தொடக்க நூலில் நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய ஆதி பெற்றோருடைய கீழ்ப்படியாமை, அதிலும் குறிப்பாக ஏவாள் அவருடைய கீழ்ப்படியாமையால் பாவம் அவரை சுற்றி கொள்ளுகிறது. பாவ கட்டுகளால் அவர் பீடிக்கப்படுகிறார். ஆகவே அன்றைக்கு கடவுள் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அழகையை எதிர்த்து உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவேன், அவள் உன்னுடைய தலையை நசுக்குவாள், நீ அதை தீண்ட பார்ப்பாய். ஆகவே உன்னுடைய தலையை நசுக்குகிற ஒரு அதிகாரத்தை, வல்லமையை அந்த பெண்ணுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி அன்னை மரியாவை புதிய ஏவாளாக நாம் பார்க்கிறோம். ஆகவே கீழ்ப்படியாமையால் பழைய அல்லது முதன்மையான ஆதி பெற்றோர் என்று சொல்லப்படுகிற, ஆதி தாய் என்று சொல்லப்படுகிற அந்த ஏவாள் கீழ்ப்படியாமையால் கட்டி கொண்ட அந்த பாவ கட்டுகளை புதிய ஏவாள் என்று சொல்லப்படுகிற அன்னை மரியாள் தன்னுடைய கீழ்ப்படிதலால் அந்த பாவம் நிறைந்த கட்டுக்களை ஆண்டவர் இயேசுவுக்கு மனித உரு கொடுத்து அவரை பெற்றெடுப்பதன் வழியாக அந்த மகன் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். பாவ கட்டுகளிலிருந்து நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் அவர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு வாழதான் இந்த துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கிற அன்னையினுடைய ஆலயம் தேடி வந்திருக்கிறோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆக இன்றைக்கு முதல் காரியமாக, முதல் செய்தியாக, கீழ்ப்படியாமையால் ஏவாள் கட்டி கொண்ட பாவத்திலிருந்து கீழ்ப்படிதல் வழியாக அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவரையும் விடுவிப்பதை போல இன்றைக்கு அன்னையிடமிருந்து கீழ்ப்படிதல் என்கிற நற்பண்பை நாம் மட்டுமல்ல நமது பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்க்க இந்த நாளிலே துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கிற அன்னை நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அடிக்கடி நாம் வாசிக்க கேட்டிருப்போம் கானாவூர் திருமணம். கானாவூர் திருமணத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த ஒரு குடும்பம். திருமணத்திற்கு வருகிற உறவினர்கள், விருந்தினர்கள், நண்பர்கள் எல்லாரும் வாழ்த்து சொல்லி கோலாகலமாக மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த ஒரு சூழலிலே துன்பம் அவர்களை ஆட்கொள்ளுகிறது. ரசம் தீர்ந்து விட்டது, போதாமை, பற்றாக்குறை என்கிற துன்பம் அந்த குடும்பத்தை ஆட்கொள்ளுகிறது. யாருக்குமே தெரியாது இப்படிப்பட்ட ஒரு பெரிய துன்பம் நம் குடும்பத்தை ஆட்கொள்ளப் போகிறது. இந்த துன்பத்தினால் நமக்கு அவமானம் வரப்போகிறது, நம்முடைய குடும்ப பெயர் கெடப்போகிறது, வந்திருக்கிற எல்லோருடைய ஏளன பேச்சுக்கும் நாம் ஆட்கொள்ளப்பட போகிறோம் என்பது அந்த குடும்பத்திற்கு தெரியாது. ஆனால் அன்னை மரியாளுக்கு தெரிகிறது. இப்படிப்பட்ட துன்பத்திலிருந்து, இப்படிப்பட்ட அவமானத்திலிருந்து, அவப்பெயரிலிருந்து, ஏளன பேச்சிலிருந்து இந்த குடும்பத்தை நான் விடுவிக்க வேண்டும். அது என்னுடைய தனிப்பட்ட ஆற்றலால் முடியாது. இறை வல்லமை நிரம்பிய என் மகன் இங்கே இருக்கிறார், அவரால் தான் இந்த துன்பத்திலிருந்து இவர்களை விடுவிக்க முடியும். ஆகவே இந்த மகனிடம் இவர்களை அழைத்து செல்வது எனது கடமை என்பதை அன்னை மரியாள் உணர்ந்து கொள்கிறார். ஆகவேதான் அங்கு இருக்கிற பணியாளர்களை பார்த்து அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசுவிடம் அவர்களை அனுப்பி வைக்கிறார். அன்னையின் சொல்லை தட்டாத ஆண்டவரும் வர இருந்த துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து, அழுகையிலிருந்து, அவமானத்திலிருந்து அந்த குடும்பத்தை மீட்டெடுப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பல சூழல்களில் இப்படிப்பட்ட துன்பங்கள் வரப்போகிறது என்பதை நாம் அறியாமல் இருந்திருக்கலாம், உணர்ந்து கொள்ளாமல் இருக்கலாம். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆண்டவரை நினையாது அல்லது ஆன்மீக காரியங்களில் முக்கியத்துவம் கொடாமல் நம்முடைய மனம் போன போக்கிலே எல்லா இடங்களுக்கும் நாம் சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் அன்னை மரியாளுக்கு தெரியும், இந்த குடும்பம் இப்பொழுதைக்கு இந்த துன்பத்தை சந்திக்க இருக்கிறார்கள். இவர்களை இந்த துன்பம் ஆட்கொள்ள விடாமல் பாதுகாப்பது என்னுடைய கடமை. அன்னையை நம்பி வந்தவர்கள் ஒருபொழுதும் அவலமாய் சென்றதில்லை என்பதை நாம் ஜெபிக்கிறோமே. அந்த அன்னை இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் அறிகிறார். உங்கள் குடும்பத்திற்கு ஏற்கனவே நிகழ்ந்திருக்கலாம், அல்லது துன்ப கட்டுகளில் நீங்கள் இருக்கலாம், துயரத்தில் இருக்கலாம், அல்லது இனிமேல் கொண்டு ஏதாவது துன்பமோ துயரமோ உங்களை ஆட்கொள்ள நேரிடலாம். ஆனால் அன்னை மரியாள், என் மகனே, மகளே,
என் மகனிடம் செல், ஆண்டவர் இயேசுவிடம் செல், அவர் சொல்வதை செய், நிச்சயமாக உன்னுடைய வாழ்வு எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கப்படும் என்கிற இரண்டாவது செய்தியை அன்னை மரியாள் இன்று இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தராங்க. மூன்றாவதாக பார்க்கிறோம், எப்படி துன்பங்களிலிருந்து அன்னை நம்மை விடுவிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் பரிந்துரையாளர் அன்னை மரியா தான். ஆகவேதான் அன்னை மரியாவை உடன் ரட்சகி அப்படின்னு கூட நாம் அழைக்கிறோம். கோ ரிடம்ட்ரிஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆண்டவர் நம்முடைய மீட்பர், ரட்சகர் என்று சொன்னால் அன்னை மரியாள் ஆண்டவரோடு இணைந்து நம்மை மீட்பவளாக, நம்மை ரட்சிப்பவளாக இருக்கிறார். ஆண்டவரோடு இணைந்த நிலையில் அன்னை மரியாள் நம்மை எல்லா விதமான துன்பத்திலிருந்தும் விடுவிக்கிறார். அவன் நம்மோடு கூடவே பயணம் செய்கிறார். அன்னை நோக்கி நாம் கதறுகிற பொழுது நிச்சயமாக அந்த அழுகுரலை அன்னை கேட்டு நமக்கு உதவி செய்கிறாள் என்பதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டிலே தோபித்து புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம். தோபித்து புத்தகத்திலே தோபித்து தன்னுடைய மகன் தோபியாவை அழைத்து தான் யாருக்கு கடன் கொடுத்திருக்கிறேனோ அந்த கடனை பெற்று வரும்படி, அதே வேளையில் அவருக்கான ஒரு பெண்ணையும் மணந்து கொள்ள தேடி வரும்படி அனுப்புகிறார். அந்த இடத்துல முன்பின் தெரியாத ஒரு இடம், எப்படி போகிறதுன்னு கூட தெரியாது. உடனடியாக ரஃபேல் வானதூதர் அங்கே பயணிப்பவரை போல அங்கே வருகிறார். நான் அந்த ஊருக்கு தான் போறேன், வாங்க நானே கூட்டிட்டு போறேன்னு போறார். இருவருமாக நடந்து செல்கிறார்கள். அங்கே நடக்கிற நிகழ்வுகள் நமக்கு தெரியும். ஆக இந்த ரஃபேல் என்கிற வானதூதர் தோபியாசோடு செல்லுகிறார். அங்கே இரண்டு காரியங்கள் நடைபெறுகிறது. தன்னுடைய தந்தை தோபித்து கண் பார்வை இழந்தவராக இருக்கிறார். ஆகவே அவருக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும். பார்வையற்ற நிலை என்கிற ஒரு குறைபாடு, ஒரு துன்பம், துயரம் தன் தந்தையை வாட்டி வதைக்கிறது. நன்றாக இருந்தவர் திடீரென்று குருவினுடைய எச்சம் கண்ணிலே விழுகிறது, கண் பார்வை இழந்து விடுகிறார். ஆகவே பார்வையற்ற நிலை என்னுடைய தந்தையை ஒரு துன்பத்தை போல வதைக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அவர் மணந்து கொள்ள சாரா என்கிற ஒரு பெண்ணை அங்கே பார்க்கிறார்கள். தீய ஆவி பிடித்திருக்கிற ஒரு பெண். ஏற்கனவே அவரை நிறைய பேர் மணந்திருக்கிறார்கள். அவர்கள் கூடி வாழ்வதற்கு முன்பாக அந்த சாராவை பிடித்திருக்கிற தீய ஆவி அவர் மணந்து கொண்ட அந்த ஆணை கொன்றுவிடும். இப்படியாக பலரை கொன்றுவிட்டது. தோபியாசும் அவரை மணந்து கொள்கிறார். ஆனால் அவர்கள் அங்கே கூடி வாழ்வதற்கு முன் கடவுள் முன்னிலையிலே முழந்தால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த ரஃபேல் வானதூதர் அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றார். குளத்திலிருந்து ஒரு மீனை எடுக்கிறார்கள். மீனை பிடித்து அதனுடைய பித்தப்பை அதை நெருப்பிலை இட்டு எரிக்கிற பொழுது அதிலிருந்து வருகிற புகை அலகையை, சாத்தானை, தீ ஆவியை விரட்டி அடிக்கும் அப்படின்னு சொல்றார். தோபியாஸ் அப்படியே செய்கிறார். அங்கே சாராவை பிடித்திருந்த தீ ஆவி அவளை விட்டு ஓடி விடுகிறது. ஆக தான் மணந்து கொண்ட சாராவை கட்டி வைத்திருந்த அந்த துன்பம் முடிச்சு, அவரை கட்டி வைத்திருந்த, வாழ விடாமல் செய்திருந்த அந்த துயரம் அங்கே பறந்து போவதை நாம் பார்க்கிறோம். மீண்டுமாக வீட்டிற்கு வருகிறார்கள். வந்த பிறகு அந்த மீனினுடைய கண்ணை எடுத்து அதிலிருந்து எண்ணெய் வருகிறது. அதை தன்னுடைய தந்தையினுடைய கண்ணிலே விடுகிறார்கள். மீன் எண்ணெய் கண் பார்வையிலிருந்து அவருக்கு சுகம் தருகிறது. ஆக இப்படியாக தன்னுடைய தந்தையை வாழ விடாமல் அல்லது மகிழ்ச்சி இல்லாமல், மகிழ்ச்சியை இழந்து போக செய்து கட்டி வைத்திருந்த கண் பார்வை இல்லாத ஒரு சூழலையும், தான் மணந்து கொண்ட சாரா என்கிற பெண்ணை பீடித்திருந்த தீய ஆவியை, இந்த தீய ஆவி என்கிற துன்பத்தை, எந்த நற்காரியங்களும் நடைபெற விடாமல் தடுத்து கொண்டிருந்த அந்த தீய ஆவியை, அந்த துன்ப முடிச்சை அவிழ்ப்பதையும் நம்ம பார்க்கிறோம். விவிலியத்தில் இது ஆதாரத்தோடு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் இங்கே வந்திருக்கிற என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்களையும் என்னையும் பல்வேறு விதமான துன்ப முடிச்சுகள் இன்றளவும் வருத்தி கொண்டே இருக்கிறது. பவுலடியார் சொல்வார், என்னுடைய உடலில் தைத்த முள் போன்று பெரும் குறை ஒன்று என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்வார். இன்னைக்கு நிறைய துன்பங்கள் நம்மை வருத்தி கொண்டு இருக்கலாம். கடன் பிரச்சனையாக இருக்கலாம்,
குழந்தை செல்வம் இல்லாத ஒரு நிலையாக இருக்கலாம், திருமண வரன் அமையாத ஒரு சூழலாக இருக்கலாம், நல்ல வேலை வாய்ப்பு இல்லை, என் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கான போதிய பொருளாதாரம் இல்லை, நான் முன்னெடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் கை நழுவி போய் கொண்டே இருக்கிறது, நான் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன், தடைபட்டு கொண்டே போகுது. இப்படி நாம் பல்வேறு விதமான துன்ப முடிச்சுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அன்னையை நம்பிக்கையோடு அவர் திருமுன் வருகிற பொழுது, எப்படி அன்று தோபியாவை ரஃபேல் வானதூதர் உடன் பயணித்து அழைத்து சென்று அவருடைய தந்தையும் அவர் மணந்து கொண்ட அந்த பெண்ணையும் வருத்தத்தில் வாட்டி இருந்த கட்டி வைத்திருந்த துன்பத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரோ, அதுபோல இன்றைக்கு அன்னை மரியா நம்முடன் பயணம் செய்கிறார். அன்னை மரியாவை நம்முடன் அழைத்து செல்வோம், ஆண்டவரை நம்முடன் அழைத்து செல்வோம். கானாவூர் கல்யாணம் அந்த 2 நிகழ்ச்சியை தான் தருகிறது. கானாவூரிலே திருமணம் நடைபெற்றது. இயேசுவின் தாய் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடர்களும் அங்கே இருந்தார்கள். ஆக அன்னை மரியாளை அழைத்தார்கள், இயேசுவும் அங்கே இருந்தார். துன்பங்கள் அவிழ்க்கப்பட்டது, துன்ப முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டது. வாழ்க்கையிலே அவர்கள் வளமையோடும் மகிழ்ச்சியோடும் இன்பத்தோடும் இருந்தார்கள். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நாம் அழைப்போம், அன்னை மரியாவை அழைப்போம். அன்னையும் ஆண்டவர் இயேசுவும் எந்த குடும்பத்தில் இருக்கிறார்களோ, அன்னையும் ஆண்டவர் இயேசுவும் எந்த மனிதருக்குள்ளாக குடிகொண்டிருக்கிறார்களோ, அந்த மனிதனை, அந்த குடும்பத்தை எந்த துன்ப முடிச்சுகளும் கட்டாது. எப்பேற்பட்ட கட்டுகளை கொண்டிருந்தாலும் கூட அன்னை மரியாள் தன்னுடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் அந்த துன்ப முடிச்சுகள் எல்லாம் அவிழ்த்து நாம் இன்புற்றிருக்க, மகிழ்ந்து கலிகூறி, எப்படி அந்த கானாவூர் திருமண குடும்பம் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்ததோ, இப்பேற்பட்ட ஒரு ரசத்தை இறுதி வரையில் நீர் பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று வியப்போடு கேட்டார்களோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் பிறர் பார்த்து வியக்கிற அளவுக்கு வளமையோடும் மகிழ்ச்சியோடும் அன்னை மரியாள் வாழச் செய்வாள். ஆகவே சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே அன்னை மரியாவிடமிருந்த கீழ்ப்படிதலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த கீழ்ப்படிதலை நாம் கற்றுக் கொடுத்து வாழ்வோம். இன்னுமாக ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுகிற, ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள் என்று விவிலியம் சொல்லுகிறது. அதுபோன்று உறுதியாக பற்றி கொள்ளுகிற, என்ன இழப்புகள் வந்தாலும், என்ன துன்பங்கள் என்னை வருத்தினாலும் ஆண்டவரை விடாமல் நான் பற்றி கொள்வேன், அன்னை மரியாவை என்னுடனே அழைத்து செல்வேன் என்கிற உறுதியை வளர்த்து கொள்வோம். நம்முடைய வாழ்வும் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும். அத்தகைய அருள் வேண்டி தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம்.